2023/1/2025 முரளியில் இருந்தான ஸ்லோகன். உங்கள் சிந்தனையும் செயலும் ஒத்ததாகும் வகையில் உங்களின் எண்ணங்களில் திட சங்கற்பத்தை கொண்டிருங்கள். எண்ணங்களில் திட சங்கற்பம் என்பது உருவாக்கிய எண்ணத்தின் வடிவில் அப்படியே விட்டுவிடாமல் அதனை இந்த புலன் உறுப்புகளின் உதவியுடன் நடைமுறையில் இடுதலாகும். அதுவே சிந்திப்பதையும் செய்வதும் ஒன்றாக இருத்தல் எனப்படுகின்றது. சிந்திப்பதை நாம் செயலில் கொண்டு வந்தால்தான் சிந்திப்பவருக்கும் அது ஏனையோருக்கும் அதனால் நன்மை ஏற்படும். இதனால் தான் திடசங்கற்பத்தை கொண்டிருக்க வேண்டும். திடசங்கற்பம் இல்லாவிட்டால் நாம் சிந்திக்குவதற்கு உருவாக்குகின்ற நேரம், சக்தி எல்லாம் வீணாகிவிடும். நாம் பல வகையான சிந்தனைகளை உருவாக்குறோம். எல்லா வகையான சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமாக இருக்காது. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளே எமக்கு நன்மையை பயக்கக்கூடியது. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மட்டும் உருவாக்குதல் போதாது, அவற்றை செயல்முறையிலும் கொண்டு வர வேண்டும். கவனையினம், சோம்பேறித்தனம் போன்ற விகாரங்கள் எமக்குள் அதிகமாக இருப்பதால் நாம் நினைத்ததை நடைமுறையிலிட முடியாமல் இருக்கும். அத்துடன் நாம் சிந்திப்பதை நடைமுறையிலிட வேண்டுமானால் எமக்கு மேலதிகமாக தைரியம், உற்சாகம், நல்ல தெளிவு, அத்தோடு சரியான புரிந்துணர்வும் நமக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் நன்மை பயக்கின்ற உணர்வும் தேவை. தனியே சிந்திப்பதால் மட்டும் இளையோருக்கு நன்மை ஏற்படாது. அதை நாம் ஏதாவது முயற்சி செய்து அதை நடைமுறையில் இட்டால்தான் மற்றவர்களுக்கு அதனால் நன்மை ஏற்படுத்த முடியும். சக்தி வாய்ந்த ஆத்மா ஒருவர் தான் சிந்திப்பதை நடைமுறையில் இடக்கூடிய ஆற்றலை கொண்டிருப்பார். தாம் சிந்திப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் அவருக்கு சக்தி தேவை. பலவீனமான ஒருவர் சிந்தனைகளை உருவாக்கினாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பார். எந்த ஒரு ஆத்மா தான் சிந்திப்பதை செயலில் இடுகின்றாரோ அவர் மீதான நம்பிக்கை ஏனையோருக்கு அதிகரிக்கும். ஆகவே அவரின் சொல்லும் செயலும் ஒத்ததாக இருப்பதை ஏனையவர்கள் காணும் போது அவரின் மீதான மரியாதை இன்னும் அதிகரிக்கின்றது. ஆகவே நாம் சிந்திப்பதை செயலில் இட்டோமானால் அது எமக்கும் பிறருக்கும் அதிக நன்மையை கொண்டு வரும். அதற்கு நமது சிந்தனையில் சரியான திட சங்கற்பம் நமக்கு தேவை. ஓம் சாந்தி.